ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சிறகு. அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடடா, செம்ம மெமரபுளான ஒரு கிஃப்டை தான் கௌதம் மதுமிதாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நம்ம கௌதம் பையை ஓப்பன் பண்ண அதுலேருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுக்க அதை மதுமிதாவும் பார்க்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த கிஃப்ட் பாக்ஸை மதுமிதாவுக்கு கொடுக்க, சரி இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறாங்க. எஸ், மதுமிதாவோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். மறக்க முடியாத மெமரபுளான ஒரு கிஃப்டை தான் கௌதம் மதுமிதாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, மதுமிதா கௌதமி மேடம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரியான ஃபோட்டோவை நம்ம மதுமிதாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நேரடியாக நான் காமிச்சேன், கூட்டி சர்ப்ரைஸ் கொடுத்தேன். ஆனால் உங்களுக்கு மெமரபுளான ஒரு கிஃப்ட் கொடுக்குன்னு நினச்சேன், அதனால தான் அப்படின்னு சொன்னதும், சரி இந்த ஃபோட்டோவை நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா மதுமிதா சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற இடமா ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. மதுமிதா உடைய முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுடைய முகத்துலையும் அந்த சந்தோஷம். ஸோ இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா மதுமிதா கௌதம் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் இப்போ தான் வசந்தம் வீச ஆரம்பிச்சிருக்கு. அந்த வசந்தத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அபிஷேக், கிரண் இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சகுந்தலா ஒரு பக்கம். ஸோ இந்த திட்டத்தெல்லாம் முறியடித்து இவங்க வாழ்க்கையில் வசந்தம் வீசுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம், உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.